சார்லி சாப்ளின் அவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படங்களை சின்ன வயசு பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி பார்ப்பாங்க. அதுல சிரிப்பு காட்டக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனா தான் இருந்தாரு சார்லி சாப்ளின். அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அவர் இருந்த காலங்கள்ல அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு பல மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தது. அந்த போட்டிகள்ல பலர் விரும்பி வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. அவருடைய ரசிகர்களை சாப்ளினிஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவருடைய செயல்பாடுகளை அப்படியே செய்யக்கூடியவங்கள. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு போட்டி நடந்தது. அதாவது சார்லி சாப்ளின் மாதிரி மாறுவேட போட்டி. அதுல சார்லி சாப்ளினும் கலந்துக்கிட்டாரு. ஆனா அவர் 20வது இடத்துல தான் வந்தாரு அப்படின்னு அன்றைய தினத்தோடைய செயல்பாட்டை பத்தி ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு. சில வருடங்களுக்கு அப்புறம் சாப்ளினோட மகன் அதை பத்தி பேசும்போது, எங்க அப்பா 3வது இடத்துக்கு தான் வந்தாரு, 20வது இடத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு. 20வது இடமோ 3வது இடமோ முதல் இடத்தை அவர் பிடிக்கல. உண்மையான மனிதனை தாண்டி இன்னொருத்தர் யாரோ, இன்னொரு 2 பேர் யாரோ நல்ல வேஷம் போட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த உலகமும். உண்மையை யாரும் நம்புறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. பல நேரங்கள்ல வேஷம் போடுறவங்கள தான் நம்ம நம்புறோம். சில நேரம் உண்மையானதையும் அதுக்கு இணையா இருக்கிற இன்னொரு பொருளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சில நேரம் நம்ம உண்மையான பொருளை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம கொஞ்சம் யோசிச்சு உண்மையானவர்களை கண்டுபிடிக்கணும், உண்மையான பொருளை தேர்ந்தெடுக்கணும்.